இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்ப நானே ஒரு ப்ரூஃபா இருக்கேன், ரைட்? சோ இப்ப நான் ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு 6 monthsல வந்து ஒரு 11 lakhs பிளஸ் நம்ம earn பண்ணிருக்கோம் அப்படின்னா இது அஃப்கோர்ஸ் ப்ரூஃப். சோ இப்போ இவங்க 1 year ஜாயின் பண்ணாங்க, ட்ரைனிங்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, ட்ரைனிங்ஸ் எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ண ஆரம்பிச்சு 6 monthsல இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்ற ஒரு ஸ்டோரி பேரு தான் ப்ரூஃப். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப லைவா நம்ம காமிக்கிறப்போ people will know okay there is something working on it அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ ஷேர் டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் earning screenshots. Okay, that is called proof post and call to action post. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல உங்களோட பேஜ் அவங்க பாக்குறாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க and ரீல்ஸ் எல்லாமே ஸ்க்ரால் பண்றாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, அவங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, ஒரு புதுசா வரீங்க, இப்பதான் என்னோட பேஜ் பாக்குறீங்க, என்ன கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு நான் ஒரு மீடியம், ஏதாவது ஒரு கான்டாக்ட் வேர்டு வந்து நான் கொடுக்கணும், ரைட்? தட் இஸ் கால்ட் கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் எஸ் டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்க ப்ரொஃபைல பாக்குறப்ப கீழே வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுல எஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறப்போ அது என்னோட டிஎம்க்கு வரும். அதுல இருந்து சில ஆட்டோமேஷன்ஸ்னால நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகுங்க. நான் இருக்கிறனோ இல்லையோ, நான் ஒர்க் பண்ணலன்னா கூட நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண முடியும். சோ ஆப்வியஸ்லி நீங்க பண்ற டைம்ல நான் அவைலபிளா இருக்கணும் இல்லையோ, பட் கண்டிப்பா எண்ட் ஆஃப் தி டே குள்ள உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். சோ அப்ப என்னன்னா we are getting connected by somehow. ஓகே, சோ அதுதான் கால் டு ஆக்ஷன் போஸ்ட். So invite followers to DM or join your offer. ஓகேங்களா? சோ அதுதான் call to action post. And module 5 lead generation and closing sales in affiliate marketing. Actually எல்லாத்த விட நான் என்னை பொறுத்த வரைக்கும் being an affiliate நான் லேர்ன் பண்ணிட்டது லீட் ஜெனரேட் பண்றதும் ஒரு சேலை க்ளோஸ் பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்கில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இஃப் யூ ஏபிள் டு லேர்ன் தட், இஃப் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், நீங்க வந்து ஐடிஜிட்டல் பண்ணிவரில் மட்டும் இல்ல, வேற எந்த இடத்துல நம்மளால சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன், ஒரு பொட்டிக் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு என்னோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கு அதை நான் செல் பண்றேன்னு நினைக்கிறதுக்கோட யூ நீட் டு நோ வாட் இஸ் லீட் ஜெனரேஷன் அண்ட் க்ளோசிங் சேல்ஸ். ஓகே, சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். एक बार 2 ऑटो में बुकिंग होता है. Yeah, turning Instagram and LinkedIn followers into paying customers. So இத பத்தி நான் எல்லாமே இதுக்கு வந்து lead generationக்கு we will be using Instagram, LinkedIn and Facebook and மோஜ், இந்த மாதிரி எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுல வந்துட்டு நான் மேஜரா இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் வந்துட்டு யூஸ் பண்றேன். சோ டர்னிங் லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்டு பேயிங் கஸ்டமர்ஸ். அப்போ அதுக்கு வாட் இஸ் த மெயின் திங்? ஆப்வியஸ்லி அவர் ப்ரொஃபைல். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், நம்மளோட ப்ரொஃபைல்ல வந்து நம்ம எவ்வளவு ட்ரஸ்டபிளா இருக்கும், எவ்வளவு அத்தாரிட்டி நம்ம பில்ட் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் people will be coming and approaching us. என்ன இதுல இருக்குங்கிறத அப்ரோச் பண்ணுவாங்க. ஆல்ரைட், எஃபெக்டிவ் சேல்ஸ் டெக்னிக்ஸ் ஃபார் அஃபிலியேட் ஆஃபர்.